நம்முடைய தலைவன் இருக்கிறார் பாருங்க, அவர் என்னைக்குமே நம்மளை ஏமாற்றாத தலைவர். தலைவர் யாரு? நம்ம ஏமாற்றாத ஒரே தலைவர். அவனை ஒரு தடவை வழிபட்டா உங்களை எல்லாரையும் வழிபட வைப்பான். உன்னை கும்பிட வைப்பான்டா. நீ ஒரு தடவை அவனை கும்பிடு, உன்னை எல்லாரையும் பார்த்து வாங்க சிவா வாங்க பெருமானே அப்படின்னு உன்னை கும்பிட வைப்பான். அப்பேற்பட்ட கடவுள் அந்த கடவுள். தன்னை வணங்கியவனை தலைக்கு மேல ஏற்றுகிற தலைவன் சிவன். நீங்க சிவனை சாதாரணமா இடப்பட முடியாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் அனுபவிச்சிருக்கிறேன், அதனால சொல்றேன். அவர் சோதிக்கிற கடவுள். அவன் சுடுகாட்டிலையும் இருப்பான், திருவண்ணாமலையிலும் இருப்பான், சொர்ணபுரீஸ்வராகவும் இருப்பான், கபால மாலை அணிந்து கொண்ட கபாலியாகவும் இருப்பான். தலைமை குருவாக ஜெகத்குருவாக வைத்திருக்கிறார்கள். உள்ளவருடைய புட்பாடுகளை மானசீகமாக வணங்கி குருவி கடந்த ஆண்டும் ஆசிரியர் மட்டுமல்ல, ஆசிரியர் பல லட்சம் மடங்கு உயர்ந்தவர் குரு. அப்படிப்பட்ட ஜெகத்குரு மகா பெரியவர் சிறப்பான முறையிலே ரத்தோசத்தை நடத்தி வைத்திருக்கிறார்கள். வேதங்கள் குறித்த வேள்வி சாலையிலே வேள்வி என்ற சொல்லுக்கு தயவு செய்து பொருள் புரிந்து படியுங்கள், பொருள் புரிந்து வாழ்க்கை நடத்துங்கள். இதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் வரை புரிந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் தலைவர்கள் சிறப்பு செய்திருக்கிறார்கள். இங்கே உலகத்துக்கு ஒரு உயர்ந்தவர் யார் என்று சொன்னால் இறைவன், பெண்களுக்கு உயர்ந்தவர் யார் என்று சொன்னால் கணவன், பிள்ளைகளுக்கு உயர்ந்தவர் யார் என்று சொன்னால் பெற்றோர், சிறந்த மாணவருக்கு உயர்ந்தவர் யார் என்று சொன்னால் வேறு எதை கற்றாலும் பிரயோஜனம் இல்லை. ஆகினாலே இந்த உபாபிஷேகத்தில் கலந்து கொண்ட நீங்கள் பெற்றோரை தாயின் சிறந்த ஓவியம் இல்லை. ஓவியம் தப்பு தெரியாமல் தந்தை சொல்லிக்க மந்திரங்களில் அப்பா அம்மாவை குழந்தைகள் தலைவர்கள் பூஜைகள் சாமியை போட்டு அப்பா அம்மாவை வணங்கிட்டு போகிற சூழ்நிலை காலி. இந்த அடிப்படை தெரியும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன கஷ்டம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாலும் தேவையில்லை. அதுதான் வள்ளுவர் சொன்னார், குருவை வணங்க கூச்சலின்றோம், குருவை கூச்சப்படாமல் வணங்க வேண்டாம். ஏன்னா குரு என்பவர் நம்முடைய அறியாமல் இருளை நீக்கக்கூடியவர். உண்மையா சொல்லுங்க, பல வருடங்களாக அப்படியே பேசுகிற கும்பாபிஷேகம் உள்ளே சிறப்பாக இன்றைக்கு முடிந்திருக்கிறது. அதே போல இங்கே போரிலே விட்டோபா சுவாமிகள் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு, அது மட்டுமல்ல நம்முடைய அத்திமுறைய வெட்டமை சித்தர், இருவருமே பெரிய மகான்கள். அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த இதோ மனைவியின் சட்டத்திலே சுவாமி நரசிம்ம பெருமாள் விட்டிருக்கிறார். ஊர் முழுக்க சிவாலயங்களும் அம்மன் ஆலயங்கள் இருக்கிறது. அகிலாண்டேஸ்வரி கைலாசாரர் யாருன்னா நம்ம அப்பா அம்மா. நல்லா புரியுங்க, எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாதது தாய் தந்தை வடிவத்திலே தெய்வங்கள் அருள் செய்கிறது. எனவேதான் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. ஐயரது திங்களாய் அங்கமெல்லாம் சுமந்து பெற்று நின்று பெற்று கடவுளால் தந்தாரை சொல்வார். அப்படிப்பட்ட தாயை நீங்கள் சிறப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். நாம் காணாத உலகத்தை, நாம் காணாத உலகத்தை தான் என்று படிக்க வைக்கின்ற திருமணம் செய்வதற்கு வழிநடத்துகின்ற தந்தையை வழங்க வேண்டும். அதற்கு மேலாக இதுபோல அடியார்கள் மகான்கள் அவர்களும் மானசிக்க வேண்டும். அப்படி வேணும்னா என்ன கிடைக்குன்னா எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? புத்தகம் போல என்ன கிடைக்கும்? சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் சக்தி ஹஸ்தாய சொல்லுங்க. தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லும் பொழுது சங்கீத நாம சங்கீர்த்தனம் சந்தான குலவ நால்வருக்கு, போனூர் அடியார்களுக்கு, வேல் முருகனுக்கு, ஆறுமுக பெருமானுக்கு, கந்தவேல் முருகனுக்கு புயல் மெச்ச தகும் பொருள் ஏற்று உலகினை ஒத்துப்பட ஒத்துப்போவத பெருமாளே என்று திருவண்ணாமலையை பிறந்த அருமையாளர் அருமையாக பாடுகிறார். சுவாமிநாதனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வேறு ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேயம், சத்யோஜாதம், அதோமுகம் என்று சொல்லக்கூடிய 6 முகங்கள், 6 தீப்புரைகள் தான் 6 முகமாக ஏறுமையில் ஏறிவிளை ஆடுமுகம் என்று, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் என்று கூறும் அடி
வழி விடுங்க ப்ளீஸ். சுவாமிகள் தட்சிணாமூர்த்தி ஜி தட்சிணாமூர்த்திக்கு சிலர்ப்பதால் தயவு செய்து தெற்கு திசை நோக்கி கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து சனகாதி முனிவருக்கு மௌன உபதேசம் செய்ய ஆண்டுகள் ஆட்சி செய்த சூரபத்மனுக்கு அருள் செய்ய வேண்டும். சூரபத்மன் 1000 ஆண்டுகள் தவம் செய்தார். என்னவென்று முருகப்பெருமானுக்கு வாகனமாக மாறும். மயூர வாகனத்தை உடையவர். துக்குடன் துவஜாய நமக, மயூர வாகனாய நமக. சேவல் யாரு? சூரபத்மன். மயில் யாரு? சூரபத்மன். சான்றோர் பெருமக்களே, மயில் என்னவென்று அகவரது? புகா 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 என்று சொல்கிறது. கவனமாக கேளுங்கள். கைலாசநாதனுக்கு அரோகரம். இதோ கருவறையில் இருந்திருக்கக்கூடிய லிங்க திருமேனிக்கு சுவாமிகள் மகா பெரியவர் ஆரத்தை நடத்தி வைக்கிறார். கைலாய வாத்தியங்கள் தயவு செய்து சொல்றேன்.
கீர்த்தி கொடுத்தவர்களும் அவருடைய அருமை புதல்வர்களும் போது மக்களுடைய பெரும் ஒத்துழைப்போடு ஸ்பான்சர்ஷிப் எல்லாருடைய ஒத்துழைப்போடும் செய்வோம். தயவு செய்து அம்மனுடைய கருவறையிலிருந்து செல்ல இருக்கின்ற சுவாமிகளுக்கு ஜெகத்குருவிற்கு வழிவிடுமாறு பரிச தீட்சை, நயன தீட்சை, மானச தீட்சை. அது ரொம்ப உயர்ந்தது நயன தீட்சை. பார்வையால் பார்த்தால் போதும் ஆதிசங்கருடைய அருளும் ஆதி மகாபிரியுடைய அருளும் எல்லாருடைய அருளும் உங்களுக்கு கிட்டும். தயவு செய்து கல்விகளுக்கு சுவாமிகளுக்கு வழிவிடுமாறு கேட்டுக்கொண்டிருக்கு. ஜெகத்குருவாக 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிசங்கரால் நிர்மாணம் செய்யப்பட்டு ஆட்சி செய்பவள் காமாட்சி அது கையிலே நடந்த ஒரு சிறு தவற்றுக்காக பார்வதி இந்த தவறு நீ செய்யலாமா, பூலோகத்துக்கு போ என்று சொல்ல பூலோகத்திலே வந்து மாமரத்தின் கீழே நதி கரையிலே மணலிங்கம் பிழைத்து சுவாமியை வழிபாடு செய்கிறார். காட்சிக்கு ஆதி சங்கர பகவத் பாதாள் அற்புதமான மனத்தினை பல இடத்தில் ஆல்ரெடி பல இடத்துல நிர்மாணம் செய்திருந்தாலும் கூட பிரதான பீடமாக தலைமை பீடமாக விளங்குவது எது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய காஞ்சி சங்கர மடம். அந்த மடத்தினுடைய மடாதிபதி சுவாமிகள் வருகை கொள்கிறார்கள். தயவு செய்து வழிவிட்டு இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரொம்ப வைரேஷனாகவும் ஒருவரை ஒருவர் புல்லா தொட்டு பேசுறதுனால இதையும் கூப்பி விடணும். தயவு செய்து அவர் சுவாமிகள் வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. நீங்க போய் அவரை கொடுக்கூடாது. ஆதிசங்கர பகவத்பாதாவுடைய பரம்பரையிலே சுவாமிகள் வருகையுற்று அவருடைய ஊராக நாடு நாடாக சென்று ஆன்மீகத்தையும் இறைவனுடைய ஆற்றலையும் காமாட்சி அம்மனுடைய பெருமையையும் இந்த உலகத்துக்கு அறிவித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் காஞ்சி சங்கரமடத்தினுடைய இந்த பீடாதிபதிகள். நம்முடைய கீர்த்தி குருக்கள் சிறப்பாக எல்லாருடைய ஒத்துழைப்போடு கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் உங்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். தயவு செய்து ஜெகத்குரு காஞ்சி சங்கர பகவத் பாதால் சுவாமிகள் தயவு செய்து தொட வேண்டாம். பிளீஸ் பிளீஸ். என்னது எத்தனை முறை சொன்னேன் நீ தொட வேண்டாம் என்று போட்டுக் கொள்ளப்படுகிறது. தயவு செய்து வேண்டாம் தம்பி. கொஞ்சம் தம்பி முதல்ல லுங்கி கட்டி வந்திருக்க பாருங்க. தயவு செய்து தள்ளி நிற்கணும். யாகசாலையிலே சுவாமிகள் எல்லாருக்கும் அருளாசி வழங்குறார். பிளீஸ் தள்ளி நில்லுங்க, தொடாதீங்க பிளீஸ். ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கு, தள்ளி நில்லுங்க. அந்த ஈஸ்வருடைய அருளியும் காமாட்சியுடைய அருளியும் பெற்று சுவாமிகள் உள்ளே சென்று நவகிரகங்களுக்கு பூஜை செய்கிறார். ஒருவர் வரும்போது வழிவிடுங்க, தள்ளி நில்லுங்க. ஐயா சொல்றாருல, சொல்லுங்க ப்ளீஸ். அப்படி வாங்கம்மா. அம்மா சாப்பிட்டு போடுங்க. அம்மா குழந்தை வச்சிருக்கேம்மா. இப்படி வாம்மா குழந்தை. இவா ஒதுங்கி நில்லுங்க. வழி விடுங்க. நிக்கிறீங்க, வெளியே நிக்கிறீங்க. அப்படியே தூரத்து தரிசனம் பண்ணீங்க. அப்படியே இல்ல பண்ணுங்க.
அப்படியே அப்படியே தொட வேண்டாம், தூரந்து பண்ணுங்க போதும். ஒரு பெரிய பழக்கம் இருக்கு, தூரந்து அப்படியே கும்பிடுங்க, கும்பிடுங்க போதும். எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால தயவு செய்து போதும் தள்ளி நிற்குமாறு. எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால தயவு செய்து தள்ளி நிற்குமாறு. மகா பெரியவர் ஜெகத்குரு சுவாமியினுடைய வருகை வருகையால் இந்த போலூர் மண் புனிதம் பெறுகிறது. அது மட்டுமல்ல, எத்தனையோ 100 ஆண்டுகள், எத்தனையோ ஜென்மாக்கள் கடந்து அந்த மடம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 600 கோடி ஆண்டுகள் இந்த உலகம் இருக்கும் என்று அறிவியல் பேசுகிறது. இத்தனை 1000 ஆண்டுகளும், இத்தனை கோடி ஆண்டுகளும் மகா பெரியவர் ஜெகத்குரு சுவாமியினுடைய வருகை வருகையால் இந்த போலூர் மண் புனிதம் பெறுகிறது. அது மட்டுமல்ல, எத்தனையோ 100 ஆண்டுகள், எத்தனையோ ஜென்மாக்கள் கடந்து அந்த மடம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 600 கோடி ஆண்டுகள் இந்த உலகம் இருக்கும் என்று அறிவியல் பேசுகிறது. இத்தனை 1000 ஆண்டுகளும், இத்தனை கோடி ஆண்டுகளும்